மேற்படி சாலையினை அமைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதனை இயலாது, முடியாது, வாய்ப்பு இல்லை என்ற வார்த்தைகள் எல்லாம் விட்டுவிட்டு இது குறித்து விவாதிக்க ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை முன்மொழிய நான் இருக்கின்றேன். சிறியோர் சத்தியமங்கலம் மாற்று சாலையினை அமைத்து தர வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். ஜெயசீலன் அவர்கள் குயின் ஆஃப் ஹில்ஸ், அதாவது மலைகளின் அரசு என போற்றப்படக்கூடிய உதகமண்டலம் உலக புகழ் பெற்ற சுற்றுலா தலமாகும். நம் நாட்டை சார்ந்தவர்கள் மட்டுமின்றி உலகின் பல்வேறு பகுதியில் இருந்தும் பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் பகுதியாக ஊட்டி விளங்குகின்றது. தற்பொழுது ஊட்டிக்கு மேட்டுப்பாளையத்தில் இருந்து குன்னூர் வழியாக செல்வதற்கு ஒரு சாலையும், கேரளா மற்றும் கர்நாடகாவின் பெங்களூர், மைசூர் வழியாக வருவதற்கு என் தொகுதியான கூடலூரில் இருந்து நடுவட்டம் வழியாக ஒரு சாலையும் உள்ளது. அது தவிர மேட்டுப்பாளையத்தில் இருந்து கோத்தகிரி வழியாக ஒரு சாலையும், மஞ்சூர் வழியாக ஒரு சாலையும் அமைந்திருக்கின்றது. இந்த அனைத்து சாலைகளும் மலைப்பாங்கான பகுதியில் அமைந்துள்ளால் பெரும் மழைப்பொழிவு காலங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு உதகை மற்றும் கூடலூர் தமிழகத்தின் பிற பகுதியிலிருந்து துண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எனவே முழுவதும் சமவெளி பகுதியிலே வரக்கூடிய சிறியோர் சத்தியமங்கலம் மாற்று சாலையினை அமைத்து தர வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். நேர விரயம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு சுமார் 2.5 மணி நேரம் நேர விரயத்தை தவிர்க்கும் இந்த சாலையினை அமைத்து தருவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். வனத்துறை அமைச்சர் கூடலூர் தொகுதியில் திருயூரில் இருந்து சத்தியமங்கலம் வழியாக செல்வதற்கான 35 கிலோமீட்டர் நீளத்துக்கு உள்ள பாதையானது வனவிலங்குகள் அதிகமாக நடமாட்டம் உள்ள பாதையாகும். மேலும் இப்பகுதியானது செங்குத்தாகவும் மற்றும் சமவெளி பகுதியாகவும் உள்ள சாலை சத்தியமங்கல் புலிகள் காப்பகம் உட்பகுதியில் ஒரு ஏரியா வழியாக இது செல்வதால் மேற்படி சாலையினை அமைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதனை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தங்கள் வாயிலாக தெரிவிக்கிறேன். வனம் சார்ந்த பகுதிகள் குறித்த உச்சநீதிமன்ற உள்ள கிடக்கையை, அதாவது இன்டென்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் என்ன என்பதை இந்த பேரவைக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தலையாய கடமை எனக்கு இருக்கின்றது. எனது தலைமையின் அனுமதியை பெற்று இது குறித்து விவாதிக்க ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை முன்மொழிய நான் இருக்கின்றேன். கேரள மாநிலத்தின் பாலக்காடு திருச்சூர் தேசிய நெடுஞ்சாலையில் புதிரான் மலை என்ற மலையை குடைந்து சுமார் 1 கிலோமீட்டருக்கு 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 2006 முதல் 2011 வரையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தற்பொழுதைய வனத்துறை அமைச்சர் அவர்கள் கூடலூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராகவும் கைத்தறித்துறை அமைச்சராகவும் இருந்த பொழுது இந்த சாலை அமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு செய்தி சட்டமன்றத்தின் வாயிலாக வெளியிடப்பட்டு அதை எங்கள் மக்கள் ஒரு திருவிழாவாகவே கொண்டாடி மகிழ்ந்தார்கள். சிறியோர் சத்தியமங்கலம் சாலை என்பது கூடலூர் பகுதி மக்களின் நீண்ட நாள் கனவு மற்றும் எதிர்பார்ப்பு. மாண்புமிகு தமிழக முதல்வராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் இச்சாலை போவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இடையில் ஒரு பெரிய பாலம் மற்றும் 8 சிறிய பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கூடலூரில் இருந்து தெப்பக்காடு மசனக்குடி வழியாக சீகூர் வரை நெடுஞ்சாலை துறைக்கு சொந்தமான 21 கிலோமீட்டர் சாலை உள்ளது. சீகூரில் இருந்து வாழைத்தோட்டம் ஆணைக்கட்டி வழியாக சிறியூர் வரை சுமார் 15.20 கிலோமீட்டர் சாலை வனத்துறையால் அமைக்கப்பட்டு தற்பொழுது சிறியூர் வரை பொது போக்குவரத்து நடைபெற்று வருகின்றது. துலுக்கம்பட்டி முதல் தெங்குமராடா வரை 7 கிமி சாலை வனத்துறையால் அமைக்கப்பட்டு விட்டது. மீதமுள்ள 14 கிலோமீட்டர் தூரத்தில் சாலை எதுவும் இல்லை, நடைபாதை மட்டுமே இருக்கின்றது. இடையில் கல்லம்பாளையத்தில் இருந்து காராட்சிக்கோரை வரை உள்ள 4 கிலோமீட்டர் தூரத்தின் இடையில் மாயாறு ஓடுகின்றது. இவ்விடத்தில் ஒரு பாலம் அமைக்க கடந்த 7/7/1999 அன்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டு மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக கட்டிட முடிவெடுக்கப்பட்டு மேற்படி பாலம் கட்டுப்படி நெடுஞ்சாலைக்கு துறைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி காப்பு காடு என இருப்பதால் வனத்துறை இந்த சாலையை போட அனுமதிக்குமா என மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். இயலாது, முடியாது, வாய்ப்பு இல்லை என்ற வார்த்தைகள் எல்லாம் விட்டுவிட்டு மக்கள் நலம் பேண உங்க மேல நம்பிக்கை வச்சு சொல்றாங்க, நீங்க செய்தருவீங்க. மன அலுவலர்களை மறுபடியும் அங்கே அனுப்பி மீண்டும் ஆய்வு செய்ய சொல்லி நானும் முடிந்தால் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கும்போது போய் பார்த்து வாய்ப்புகள் இருந்தால் நிச்சயமாக அந்த சாலை அமைப்பதற்கு பெரிய நடவடிக்கை மேற்கொள்ள முதலமைச்சர் உத்தரவை பெற்று அந்த நிதி ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த சுவாதி அனுப்பிக்க முயற்சிக்கப்படும்.